ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாவருமாக கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை ஆவியானவர் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்ததுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு லோகத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். தடையில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மூலமாகவே இதுவரைக்கும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆச்சரியமா அதிசயமா எங்களை வழிநடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருடைய தேவைகளையும் அறிந்தீர், குறைகள் எல்லாம் நிறைவாழ்த்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வாதமாக போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக நன்றி. பள்ளிக்கூடம் செல்லும் போதும் ஆண்டவரே, வேலை ஸ்தலத்துக்கு செல்லும் போதும் இயேசுவே, ஒவ்வொரு இடத்திலும் ஊழியத்துக்கு செல்லும் போதும் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு ஆண்டவரே ஊழியத்துகளை செய்யவும், எந்த இடத்திலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை பலத்தோடு இருக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. ஜெபத்தோடு ஜெயத்தை பெற்றதுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதை காலை ஆராதனை எங்களை கூடி வர கிருபை செய்ததுக்காக நன்றி. எந்த கஷ்டங்கள் சோர்வுகள் எது இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் பெறப்பட்ட இந்த இடத்துல வந்து இருக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் உள்ள தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேறப்பா. எல்லா தேவைகளையும் சந்திக்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பா. சந்தோஷமும் சமாதானமும் கொடுத்து இருக்கும்படியாக கிருபை கொடுக்க
ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. நாங்கள் பாடல்களும் ஆண்டவரே சுத்திரம் அப்பா, அந்த வேத வாசிப்பு தியானமும் ஆண்டவரே, அதே போல உங்க தேவ செய்தியும் கேட்கும் போதும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி ஆவியானவரே எங்களை வழிநடத்துங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க. நீரே காத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்துதான் ஒரு பாடல், ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையில் நடத்தும் என்றதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்துதான் ஒரு பாடல். சத்தமா கைகளை தட்டி நம்ம இந்த பாடலை பாடலாம். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் ரோகிகளையா பாவாத மக்களேதுயா. பாவிகள் ரோகிகளையா பாவாத மக்களேதுயா. பக்தர்கள் பாவம் போக்கவே பாலகன் பொதுக்கி வீரலோ. பாலகர் பாவம் போக்கவே பாலகன் பொதுக்கி வீரலோ. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். பாலகர் பாவம் போக்கவே பாலகன் பொதுக்கி வீரலோ. பாலகர் பாவம் போக்கவே பாலகன் பொதுக்கி வீரலோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். நொந்து வந்த மக்களே நேசாவி வீச செய்குவீர். நொந்து வந்த மக்களே நேசாவி வீச செய்குவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு நம்பி வந்திருக்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்திருக்கிறோ வல்ல ஆவி மாறி
நியாயத்தினால் நெருங்குவே நேசர் வர காலமாகுவே நியாயத்தினால் நெருங்குவே நேசர் வர காலமாகுவே மாயலோகம் நம்பி மாட்டிடும் மானிடரை நீக்க மாட்டீரோ மாயலோகம் நம்பி மாட்டீரும் மானிடரை நீக்க மாட்டீரோ இயேசுவே நீ பெரியவர் பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே மாயலோகம் நம்பி மாட்டீரும் மானிடரை நீக்க மாட்டீரோ மாயலோகம் நம்பி மாட்டீரும் மானிடரை நீக்க மாட்டீரோ ஜீவனுள்ள தேவனே வாழும் ஜீவ பாதையே வரும் ஜீவனுள்ள தேவனே வாழும் ஜீவ பாதையிலே நடக்கும் ஜீவ தண்ணீரோடு மூற்றியே ஜீவன் பெற என்னை நடக்கும் ஜீவ தண்ணீரோடு மூற்றியே ஜீவன் பெற என்னை நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த வாரம் பாடின இன்னொரு பாடல் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் பாடல் கடந்த வாரமும் பாடணும். தொடர்ந்து இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு நிறைய உற்சாகம் தரும்படியாக தேவனுடைய பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என்னை கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்னை கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை
கொடுத்தார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உரைத்தாரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உரைத்தாரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுத்தே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுத்தே. அவரே வருவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் திரளவரே. சூரியன் பகல் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகல் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுத்தே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுத்தே. ஏற்றிக்கும் என்னை அருளாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏற்றிக்கும் என்னை அருளாமல் போக்கையும் பலத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் பலத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். செய்வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுத்தே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுத்தே. அல்லேலூயா. பாடல் சொல்லுகிறது 36வது பாடல். அல்லேலூயா நான் பாடுகிறேன் அல்லும் பகலிலும் இயேசுவே என்ற பாடல் 36வது பாடல். அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் இயேசுவே. அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் இயேசுவே. கடந்திட்ட நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் காத்தல சோதரிப்பேன். ராஜேஸ்வரை துதித்தெழுதி நான் போற்றிடுவேன். இமை பொழுது கைவிடாதேசரை துதித்தெழுதி நான் போற்றிடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் இயேசுவே. அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் இயேசுவே. கருணை என்னை தெரிந்தெடுத்து கருத்தாய் என்னை காத்து வந்தீர். கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உன் துதி சொல்ல அழைக்கிறீரே. கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உன் துதி
சொல்ல அழைக்கிறே. அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. உந்தனின் சேவை நான் செய்திடவே. காலை வழியாய் படித்தே. வருவாமல் காத்திட வல்லவரே. புது கவியால் உம்மை போற்றிடுவேன். வருவாமல் காத்திட வல்லவரே. புது கவியால் உம்மை போற்றிடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. உம்மையல்லால் பாருலகில் கண்டேயாருமில்லை. உம்முகமே எனக்காருதலே. மகிழ்வுடன் உம்மை போற்றிடுவேன். உம்முகமே எனக்காருதலே. மகிழ்வுடன் உம்மை போற்றிடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. வருவேன் என்று வாக்குரைத்தவரே. வாஞ்சையால் உள்ளம் ஏற்றிடுவேன். இளையன பெற்றன கோபிஷமாய் மகிமையில் என்னை சேர்த்திடுவேன். இளையன பெற்றன கோபிஷமாய் மகிமையில் என்னை சேர்த்திடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை எங்கள் யாவரும் கூடி வர செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு ஆண்டவரே நம் பார்த்தனே இல்லை ஆனாலும் எனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்கிறே அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரோட உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையை நமக்கு பண்ணியிருக்காரு. இந்த ஸ்தோத்திர பலிகள் மூலமான ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஆண்டவரே எனக்கு நன்றி அப்பா நம்ம கூச்சப்படாம ஆண்டவர்கிட்ட நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட கூச்சப்பட்டு நம்ம பக்கத்துல இருக்கவங்க நம்ம என்ன நினைப்பாங்க சத்தம் கூட நான் ஜெபம் பண்ணா அப்படியெல்லாம் நினைக்காம நம்ம ஆண்டவரோட சன்னிதானத்துல வந்திருக்கிறப்போ கண்களை மூடி உற்சாகத்தோடு கலந்து உயர்த்தி ஆண்டவரே எனக்கு நன்றி. என் குடும்பத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவரே என்னை பாதுகாப்பா வைத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு சமாதானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே என்னை அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவீர் என்ற விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு இந்த சபையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்ததுக்காக நன்றி. எவ்வளவோ பேர் வேலையே இல்லாம இருக்காங்க. ஆனாலும் எனக்கு இந்த இடத்துல வேலையை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியர்களிலே பங்கு பெறும்படியாக என்னை கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. எவ்வளவே பேர் ஊழியமே பண்ண முடியாம இருக்க இடத்துல ஒரு சின்ன ஊழியமா இருந்தாலும் அதுல பங்கு பெறும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உண்மையான ஊழியம் பண்ணும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தனமா இல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்தனமா இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் என்று இல்லாமல் ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவருக்காக நான் செய்ய வேண்டும். ஆண்டவரே எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆவியை
கொடுத்ததுக்காகவும் உற்சாகத்தை கொடுத்ததுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆவியால் அபிஷேகித்ததுக்காக நன்றி. எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவரே என்னோட உடன்படிக்கை செய்ததுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபை கூடுதலுக்கு காலையில கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ மன வருத்தம், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தும் ஆண்டவரை எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவரை சபை கூடுதலை ஆண்டவரோடு நம்மை சந்திக்க வேண்டும் என்று என்னை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவோ அற்புதங்கள் செய்தீர். இந்த கடந்த வாரத்தில் நடந்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பணமே இல்லை என்ற நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரை ஆசீர்வதித்து எனக்கு பணத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சுகவீனமாய் இருந்த என்னை சுகமாய் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஜெபத்தின் மூலமாக ஜெயம் பெறும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் குடும்பத்துக்காக நன்றி. எங்கள் குடும்பத்திலே நாங்கள் செய்கிற ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எந்த இடத்திலும் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ பாடுகள் இருக்கிற ஆண்டவரே, எவ்வளவோ வேதனைகள் மனதில் உண்டப்பா. இயேசுவே, இதுக்கு முன்னாடி இருந்த வேதனைகள் பாடுகள் இருந்து நீரே எங்களை வெளியே கொண்டு வந்தீர். அதே போல இந்த விஷயத்திலிருந்து என்னை கொண்டு வருவீர் என்று விசுவாசத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பரிசுத்தமான ஊழியத்தை பங்கு பெறும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை தொடர்ந்து நடத்தப்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வாஞ்சையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளிடத்திலே வழிநடத்தப்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்ததான இந்த பத்திரிகை ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இதே போல எல்லா ஊழியங்களையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. விட்டுப்பட்ட ஊழியங்களையும் ஆண்டவரே நாள் உற்சாகமாய் கொண்டு வந்து நடத்தப்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பலனை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்தை செய்யப்படி தாகம் இருந்தாலும் ஆண்டவரே செய்கிறது எப்படி என்று தெரியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. இப்படத்திலே வந்து நிற்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களை வழிநடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எந்த இடத்திலும் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல், சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே உற்சாகமாய் எங்களை வைங்க. எங்க ஆத்மாவை உற்சாகமாய் வைங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. வேலை பார்க்கிற இடத்திலும் ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களிலும் ஆண்டவரே, கல்லூரிகளிலும், எங்க போற ஊழியர்களிலும் எந்த இடத்திலும் எங்களை சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு வைத்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல நிற்க மாட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ரொம்ப பெரிதப்பா. அந்த கிருபை மூலமாக எங்களை வழிநடத்தினதுக்காக நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் சபை கொடுத்ததுக்கு வரும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மற்றவர் எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மற்றவர்களுக்கு நான் ஜெபிக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் உள்ளத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. என் உள்ளத்தில் உள்ள ஆண்டவரே வேதனைகளை நீர் அறிவீரப்பா. இதுவரைக்கும் என்னை ஆசீர்வாதமாய் அதிசயமாய் என்னை நடத்தினதுக்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் என்னை வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் அநேகமாக இருக்குது ஆண்டவரே. அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் நான் நோக்கி பார்த்து ஆண்டவரே, இதுக்கு நான் தகுதியானவனே இல்லை, இதுக்கு நான் தகுதியானவனே இல்லை. இருந்தாலும் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து என் சாபத்தை எல்லாத்திலும் விடுதலையாக்கி இயேசுவே சத்துருவின் போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரை ஒரு புது மனுஷனாக, என்னை ஒரு புது மனுஷியாக இந்த வாரம் என் சபை கூடுதல் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் உள்ளத்தை அறிவீர் ஆண்டவரே. எப்படி வேதனையோடு வந்தனோ அதே போல திருப்பி போகாமல் இன்றைக்கு கேட்கிற வார்த்தைகளின் மூலமாக ஜெய செய்தி மூலமாக ஒரு நல்ல ஒரு செய்தியை நீங்கள் ஆண்டவரே என்னோட ஆவியானவரே பேசுங்க. இந்த செய்தியின் மூலமாக சபை கூடுதலில் இந்த பாடு உற்சாகமாக பாடினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சும்மா வந்து உட்கார்ந்து போகாமல் ஆண்டவரே நான் ஜெபத்தோடு இருக்கும்படியாக திரும்பி போகும்போது உற்சாகத்தின் ஆவியோடு இருக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி இருக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையில அந்த ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இது கொடுத்த பலனுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வீட்டு மொழிகளையும் நாங்கள் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அதன் மூலம் எனக்கு ஒரு பலத்தை கொடுங்க. அதே போல தேவ செய்தியை கேட்கும் போது அதன் மூலம் ஒரு ஆசீர்வாதத்தை பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. நாம் மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகளை வாசிக்கலாம். பிரதர் ஜீவா அவர்கள் வந்து வாசிப்பார்கள். எல்லாரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம்.
நீதிமொழிகள் 10 எல்லாம் எதிர்த்து வாசிக்கலாம். இந்த நீதிமொழிகளை பாஸ்டர் மைக்கேல் எபனேசர் நமக்கு ஆலோசனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்காக வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே 15வது அதிகாரம் 30வது வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை குளிர்காக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தியில் நம்ம பார்க்கும்போது சுவிசேஷத்துக்கு ஒரு பெயர் வந்து நற்செய்தி என்று பெயர்கள் நம்ம வந்து அறிய முடியும். நல்ல செய்தி சுவிசேஷம் வந்து குட் நியூஸ் இந்த மாதிரி வந்து சொல்லுவோம். சுவிசேஷத்தை குறித்ததான ரகசியத்தை இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு இதன் மூலமாக நம்ம ஆராய்ச்சிக்கிறோம். வேதத்தில் இன்னைக்கு நம்ம வந்து சுவிசேஷம் நம்ம வந்துட்டு சொல்லணும்னா இயேசு உங்களை நேசிக்கிறாரே, இயேசு உங்களை சுகமாக்குறாரு, அற்புதம் செய்கிறாரு, இயேசு உங்களை விடுவிக்கிறாரு வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லி இயேசு நேசிக்கிறாரு அதிகமாக வந்து சொல்றது இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு அதிகமாக வந்துட்டு சொல்லுவோம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவிசேஷம் வந்துட்டு வேதத்தின்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சுவிசேஷத்தை 7 விதமான சுவிசேஷங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 3 விதமான சுவிசேஷம் ஒரு முக்கியமானது. அதை 3வது பிரித்து நான் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து சொல்றேன். 1 வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம் பிதாவோடு கூட சம்பந்தப்பட்டதான
பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம். இரண்டாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களிலே அவர் சொன்னதான சுவிசேஷம். மூன்றாவது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம். மூன்று விதமான சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுவிசேஷம் என்பது ஒரு பெரிய ரகசியம். சுவிசேஷம் என்பது பெரிய ரகசியம். அதாவது ஒரே ஒரு சுவிசேஷம் கிடையாது, விதவிதமான சுவிசேஷத்தை ஒவ்வொரு காலகட்டத்துல ஆண்டவர் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. எபேசியர் 6:20 எடுத்து வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், சபையாரை பார்த்து, சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. சுவிசேஷத்துல ரகசியங்கள் உண்டு. என்ன ரகசியம்னா, பழைய ஏற்பாட்டிலே ஒரு விதமான சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டிலே ஒரு விதமான சுவிசேஷம், கடைசி நாட்களிலே நித்திய சுவிசேஷம் என்று இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. இதுல நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதிக நேரம் பேச முடியாது. நாகும் 1வது அதிகாரம் 15வது வசனம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 36வது வசனம். நம்ம நாகும் 1:15 மட்டும் எடுத்து வாசிக்கலாம். நாகும் 1:15. பழைய ஏற்பாட்டிலே என்ன அப்போஸ்தலர் 10:36 வந்து பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷம் என்பது அது பார்த்தீங்கன்னா எல்லாமே உலக பிரகாரமாகவே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது, எதிரிகள் அவங்களை நெருக்கும் பொழுது, அப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு விடுதலை கட்டடுவேன், உங்களை நிலைத்தோங்க பண்ணுவேன், உலகத்துல உங்களை வாழ வைப்பேன், உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன், உங்களை விசாலமாக்குவேன், தலையை உயர்த்துவேன், இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு கூட சம்பந்தப்பட்டு அந்த பழைய ஏற்பாட்டு சமாதானத்தின் சுவிசேஷம் காணப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இயேசு வாழ்ந்ததான நாட்களிலே மத்தேயு 4:23 நோட் பண்ணிக்கங்க. இன்னும் ஏராளமான வசனங்கள் நீங்க இந்த 4 சுவிசேஷங்கள்ல அதிகமா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து அவர் அவரை ஞானஸ்நானம் பெற்று அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சுவிசேஷத்தை சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்யறாரு, எல்லா இடத்துலையும் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி வியாதியஸ்தர்களை குணமாக்குறத நம்ம அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம், இது இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்பட்டது. ராஜ்யத்தின் சுவிசேஷங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம ராஜ்யத்தின் சுவிசேஷங்கிறது லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17:21 இயேசு சொல்றாரு, அதாவது தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது, ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அப்ப சொல்றாரு, சிலர் அங்கே இருக்கிறது, சிலர் இங்கே இருக்கிறது சொல்லுவாங்களா, ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க, தப்பாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்றால் அது உங்களுக்குள்ள இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதான் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்ததான அந்த ராஜ்யம்னா நமக்குள்ள கட்டப்படுகிறதான தேவனுடைய ராஜ்யம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள்லாம் அவங்க மேசியாவை எதிர்பார்த்த விதம் வேற. அவங்க என்ன செய்வாரு, மேசியா வருவாரு, இந்த பூமியில என்ன செய்வாரு, எல்லாரோட யுத்தம் பண்ணி நம்மளை உயர்ந்த நிலைமையில வைப்பாரு. அந்த பழைய ஏற்பாட்டு முறைப்படி அந்த மெத்தட்ல வைப்பாரு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா ஏசாயா 53 இந்த மாதிரி நிறைய அவங்களை குறிச்சு மேசியா குறிச்சு சொன்னாங்க. அந்த தீர்க்க வசனங்கள்லாம் அவங்க உணராததுனால அவங்க உலக பிரகாரமான ராஜ்யத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனா இயேசு கொண்டு வந்த ராஜ்யம் அவர் நமக்குள்ள கட்டப்படுகிறதான ராஜ்யம். பிளாத்து கேட்கும்போது கூட இயேசு சொல்றாரு, பிளாத்து கேட்கிறாங்க, உங்களுடைய ராஜ்யம் என்ன என்று கேட்கும்போது, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, அப்படி இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, உங்களோட கூட போராடி இருப்பாங்க. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, நமக்குள்ள கட்டப்படுகிறதான தேவனுடைய ராஜ்யம். நமக்குள்ள என்ன ராஜ்யம் கட்டப்படணும்னா, நம்முடைய ஆத்மாவுல தேவனுக்கு அரண்மனை கட்டணும், நம்முடைய ஆவியில தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும், நம்முடைய சரீரத்துல தேவனுக்கு அரசாங்கத்தை என்ன செய்யணும், கட்டணும். டீப்பா நிறைய பேசணும், அதை சாட்சா சொல்லிட்டு போறேன். மூணாவது சுவிசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 1:13.
ரட்சிப்பின் சுவிசேஷம். இதுதான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட சம்பந்தப்பட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அந்த சுவிசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பின் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷங்கிறது பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம். அது வந்து என்ன உலக பிரகாரமாகும். நம்ம இன்னைக்கு அதை தான் வந்து அதிகமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஏசு உன்னை நேசிக்கிறாரு, சுகமாக்குறாரு, வீடு வாசனம் தராரு, அதை தராரு, இதை தராரு, உங்களை வாழ வைப்பார். இது வந்து சமாதானத்தின் சுவிசேஷம். இது வந்து பழைய ஏற்பாட்டு முறைமையானது. புதிய ஏற்பாட்டு முறைமையான சுவிசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை ரட்சிப்பின் சுவிசேஷம். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்னங்கிறத பவுல் வந்து அழகா விளக்குறாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் நான் வந்து கடகடன 1லேருந்து வசனத்தை ஒரு 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிச்சு கேளுங்க. அன்றைய சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விரதமாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தது. சுவிசேஷனா என்ன, ரட்சிப்பின் சுவிசேஷனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர் தெழுதல் இதோடு சம்பந்தப்பட்டதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். இதுக்கு உதாரணமா நீங்க வந்துட்டு அப்போஸ்தலர் 2ல பேதுரு அந்த முதல்ல அவர் வந்துட்டு சுவிசேஷம் சொன்னதை நீங்க அதை பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 3ல பேதுரு யோவான் வந்துட்டு அந்த தேவாலயத்துல அந்த நடக்க முடியாத சப்பானியை சுகமாக்கி அங்கே வந்து சுவிசேஷம் சொன்னதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 10:11 கொர்நேலியு வீட்டில பேதுரு வந்து பிரசங்கித்ததை, இன்னும் பவுல் வந்துட்டு அகிரிப்பா ராஜாட்ட பேசுறது எல்லாத்தையும் நீங்க அந்த சுவிசேஷத்தோட அந்த மாடலை நீங்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 2ல பேதுரு சொன்னாரு, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள்னு வந்துட்டு சொன்னாரு. ஆனால் நீங்க வந்து வேத வாக்கியங்களை அறியாமையினால நீங்க என்ன செஞ்சீங்க, இப்படி செய்தீங்க. ஆகினால நீங்க என்ன செய்ய, உங்கள் பாவங்களை விட்டு மனம் திருப்பி ரட்சிக்கப்படுங்கள், பொல்லாத தடங்களை விட்டு என்ன செஞ்ச விலகி இருங்கள் வந்துட்டு சொல்லி அந்த காலகட்டத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். ரட்சிப்பின் சுவிசேஷங்கிறது இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டு அவங்களுக்குள்ள மனம் திரும்புதலையோ ரட்சிப்பை வந்துட்டு உண்டு பண்ணணும். இதுதான் வந்துட்டு சரியான ரட்சிப்பின் சுவிசேஷம். இதைத்தான் நம்ம வந்துட்டு சொல்லணும். மற்றபடி எல்லாமே தேவைகள் பூர்த்தி செய்யறது எல்லாமே வந்துட்டு அது 2வது படி. சுகமாக்குறது, அற்புதம் செய்யறது, தேவைகள் சந்திக்கிறதுலாம் 2வது படியாகும். முதல் படி என்னதுன்னா ரட்சிப்பின் சுவிசேஷம் மனம் திரும்புதலோடு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டு இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைப்படி இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் முழுமையாக மனம் திரும்பி இருக்கவும் மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சாட்சிகள் தான் இருந்தாங்க, சாட்சி.
கத்தரையால் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சாட்சியை சொன்னது போல ஜெஃப்ரிக்கு போன வாரம் அதிக ஜுரம் காணப்பட்டது. நாங்கள் வீட்டிலே வச்சு யாரு ஜுரத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ராத்திரி ஆக ஆக ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டோம். ஜுரத்தை காட்டிலும் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, டியூப் நர்வெல்லாம் போடு. அழாத ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ரொம்ப அழுதான். ஆனால் கத்தரை அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம். திருப்பி அவனுக்கு வாந்தி வந்தது. திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனோம். திருப்பி கையெல்லாம் குத்தியெல்லாம் பண்ணுவாங்க. திருப்பி பிளட் டெஸ்ட் போனெல்லாம் சொன்னாங்க அந்த டாக்டர். நான் சொன்னேன் எதுவும் வேண்டாம், மானிட்டர் மட்டும் பண்ணுங்கள், திருப்பி குத்தி இன்ஜெக்ஷன்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். அவங்க செய்யலை. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கு நல்ல சுகத்தில் அவருக்கு கத்திர அவருக்கு ஒத்தபடியாக கத்திரை நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து நீங்கள் யாருக்காக ஜெபித்தீர்கள், தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு சாட்சி பண்ணுகிறேன். அல்லேலூயா. அவர் எழுந்திருந்து பாடலை பாடும்போது காணிக்கைகளுக்கு அவர்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு
தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும். கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளில் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் முன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் முன்மேல் உதிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதுமை உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதுமை உனக்கு திறக்கும். பழைய காணிக்கைக்காக பாஸ்டர் அறிவிப்புகள். சாயங்காலம் ஜெபம், அங்காங்கே ஜெபம் பண்ணுறீங்க. நம்மளும் சொந்தமான இடம் இல்லாததுனால எல்லாரும் அவங்க வீட்டில் இருந்து ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணுங்க. ஜெபத்தின் மூலமாக ஜெயப்பெருமை ஆண்டவர் கொடுப்பார். வருகிற வாரங்களிலும் நம்மளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நம்ம கொஞ்ச நாளாக நம்ம நடத்தாமல் இருக்கோம். அதையும் தொடர்ந்து நடத்தும்படி ஜெபம் பண்ணுங்க. வந்து யார் நடத்துவார்னு நம்ம யோசிச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் அதுக்காகவும் ஜெபம் பண்ணி அந்த ஊழியம் தொடர்ந்து தடைப்படாமல் அந்த ஊழியம் நடக்கும்படியாக விரும்ப வேண்டும். அதேபோல் சனிக்கிழமைகளிலும் இந்த சனிக்கிழமைகள் வாட்ஸ்அப்பில் மூலமாக ஜெபம் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் பங்கு பெறுங்கள். ஒரு 1 hour ப்ரேயர் பண்ணி அதன் மூலமாக சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுபோல் ஜெபத்திலையும் பங்கு பெறுங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுக்கு காலை ஆராதனை மண்டபத்தில் வைத்து நடைபெறும். அப்படி மாற்றங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போடுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியம் இன்னைக்கு காலையில் நடந்துச்சு. அது குறித்து நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஊழியம் நின்று போன ஒரு ஊழியத்தை எடுத்து நடத்தப்படி கிருபை கொடுத்ததுக்காக சொல்லுவோம். இன்னும் உற்சாகத்தோடு எல்லாரும் நம்மளுக்காக சொந்தமான இடம் வேண்டும் என்றதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். புது ஆத்மாக்களை இந்த
சர்ச் அதிலே மெயின்டைன் ஆகிடும் இன்க்ரீஸ் ஆகிறது. அதனால் எல்லாரும் ஜெபம் பண்ணி நம்மளுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் யார் இருந்தாலும் ஜெபத்தோடு அவர்களை சபைக்கு கொண்டு வராங்க. அதன் மூலமாக அவர்கள் ஆத்துமாக்களை சேர்க்கிறதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கிறதை நம்ம தொடர்ந்து காண்டு கொண்டே இருக்கிறோம். சபை கூடுதலிலும் பயபக்தியோடு எல்லாருமே வந்துட்டு இருக்கு. பக்தி இல்லாமல் சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி சபை கூடுதலுக்கு ஜபத்தோடு உற்சாகத்தோடு கரெக்ட் டைமுக்கு வந்துடும். ஏன்னா வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் போகிறோம். ஏன்னா அப்போ பணம் தராங்க அப்படின்றது நம்மளுக்கு இங்கே அதோட ஒரு பெரிய ஆசீர்வாதமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால் கரெக்ட் டைமுக்கு வரும். நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் டைமுக்கு வந்து சபைக்கு வந்து ஊழியர்களில் கலந்து கொள்ளும்படியாக நான் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும். நம் நேராக தேவ செய்தி அறிவிக்கப்படி டாக்டர் கிஸ்லி அவர்கள் வந்து நம்மளை தேவ செய்தி கொடுப்பார். Hallelujah. 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 ஏற்றிடுதேவோ வாக்குகளென்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. ஏற்றிடுதேவோ வாக்குகளென்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. பலத்திலே பலனடைந்து நான் சேருவேன். பேரன்பக்தியோடு வாழ்ந்திடவே. பலத்திலே பலனடைந்து நான் சேருவேன். பேரன்பக்தியோடு வாழ்ந்திடவே. ஆனந்தமாய் இன்பமாய் தேடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்பமாய் தேடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தே. தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தே. இயேசுவல்லால் ஆசையை புரிந்து என்றுமெனக்கவர் ஆனந்தமே. இயேசுவல்லால் ஆசையை புரிந்து என்றுமெனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பனாய் தேடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்பனாய் தேடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. உம்மை சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழை குமாராத உம் கிருபை அன்பாரும் என்றும் நாம் உம்மடிமை. தாரும் தேவா ஏழை குமாராத உம் கிருபை அன்பாரும் என்றும் நாம் உம்மடிமை. ஆனந்தமாய் இன்பமாய் தேடுவே. தூய பிதாவின் முகம்
ஆற்றுகிறது, அது தேற்றுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது, ஒரு வசனத்தை நாம் கை கொள்ளும் போது, வார்த்தைகளை படிக்கும் போது, தியானிக்கும் போது, வார்த்தைகள் நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பி அதை சொல்லும் போது தேவன் நிச்சயமாக வார்த்தை மூலமாய் அவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை பேசுகிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கண்களை மூடி இந்த வேலை கடைகளை காட்சி கற்றை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலை காட்சி ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட நீ கொடுத்து ஆண்டவரே இந்த வசனத்தை காட்சி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை இந்த காலவிடையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். கண்ணீரோடு பாரத்தோடு கண்ணாடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வசனங்கள் ஆறுதலாயும் தேர்தலாயும் காணப்பட, பலனடைதாய் காணப்பட கட்டக்கிழமை செய்தல் தொடர்ந்து கத்தாவி ஆண்டவரே ஸ்தோத்திர கஷ்டங்களோடு இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறேன். மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு வாஸ்தவ வசனத்தை நாம் பார்க்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி நாம் எண்ணி பாருங்க. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம், எந்த நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை எவ்வாறாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், நாம் அறியாத காரியங்கள், நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை மரித்து கூட போயிருக்கலாம். பிரச்சனைகள் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே நாம் குன்றி போய் கலக்கம் அடைந்தவர்களால் நாம் மனசெல்லாம் மறித்து போனக்கூடிய சூழலை காணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய சபையிலே வந்து அவரை துதிக்கும்படியாய், அவரை போற்றும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியதாய் காணப்படுகிறது. இங்கே பாருங்க, அறியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆமென். என்ன ஆண்டவர் சொல்கிறார்? என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். என்னை நோக்கி நீ கூப்பிட்டா போதும், நான் உனக்கு என்ன செய்வேன்? நீ அறியாத, உனக்கு எட்டாத காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நடையாய் நடந்து போறாங்க. வெயிலே செருப்பு போடாதவனோ அவர்கள் நடந்து போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, கல்லும் மண்ணும் காலுக்கு மெத்த அப்படின்னு சொல்லி அவைகளிலே நடந்து போறாங்க. சிலர் காலையில் எந்திரிச்சு தண்ணீர்ல, பச்சை தண்ணீர்ல குளிக்கணும் என்று சொல்லி பற்பல விதமான காரியங்களிலே ஈடுபடுறாங்க. தங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்மள அவெல்லாம் செய்ய சொல்லல, நம்மள வருத்திக்கு சொல்லல. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஜஸ்ட் என்னை கூப்பிடு. ஆமென். தேவ பிள்ளைகளை கர்த்தரை கூப்பிட்டா போதும், நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்குமாய் கர்த்தர் நம்மை ஆட்சி தேற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நல்ல வீடு வாசலை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நல்ல வேலை வாய்ப்பினை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அநேகமாயிர நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அவைகளை மறந்தவர்களாய் நாம் பற்பலரான துன்பங்களை, சோர்வுகளை நினைத்து நன்மையான காரியங்களை இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. துன்பம் உண்டு, துயரம் உண்டு. ஆனாலும் கூட
கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அது எல்லாவற்றையும் அவர் மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 48 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 48:6. ஏசாயா 40. இது முதல் புதியவைகளையும் நீ அறியாத மறைபொருள்களையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை பாருங்க, இது முதல் நீ அறியாதவைகள், உனக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சிம்பிளா என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எல்லாவற்றையும் அருளி செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 2:8 பார்க்கிறோம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பூமியின் எல்லைகளை நமக்கு என்ன செய்கிறார்? சொந்தமாக கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, எரேமியா 9:12 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 9:12. ஹல்லேலூயா. என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மற்ற மக்களுக்கு போய் சொல்லும் போது, நாம் கூப்பிடுறது அவங்க காதுல கேட்டா கூட அவங்க காது கேட்காத மாதிரியே போவாங்க. 2-3 தடவை நம்ம கூப்பிடுவோம். கூப்பிட்டு நம்மள என்ன பண்ணுவோம்? இவங்க இனிமே கூப்பிட்டா பார்க்க மாட்டாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்ம கூப்பிட மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென். நாம் கூப்பிடும் போது நமக்கு அவர் செவி கொடுக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அது மாத்திரமல்ல, மறு உத்தரவு கொடுக்கிறார். சங்கீதம் 91:15 பார்க்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மறு உத்தரவு கொடுக்கிறார். நீங்க சொல்றது அவர் கேட்கிறது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு பதிலையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன காரியங்களை குறித்து கேட்கிறீர்களோ அதுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சூழ்நிலைகளே அவர் என்ன செய்கிறார்? விடுதலையை கொடுக்கிறார். ஆபத்து வரும்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், விடுகிறார். விளம்பல் 3 அதிகாரம் 57வது வசனத்தை வாசிப்போம். விளம்பல் 3:57. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீ என்னிடத்தில் அணுகி பயப்படாதே என்று. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பாருங்க,
பாருங்க, பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, நமக்கு யாரும் இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்று சொல்லி ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். இந்த வியாதி என்னை விட்டு நீங்க மாட்டுகிறதே, அநேக நாட்களாய் இந்த வியாதியிலே கஷ்டப்படுகிறேனே, என் தேவைகள் சந்திக்கப்படாதா, கடன் பாரங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் பயந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. கடன்காரன் எந்த நேரத்தில் எப்பொழுது வந்து கடன் கேட்பா என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுதான பிள்ளைகளே, கர்த்தர் பக்கத்துல வந்து அவர் பயப்படாதே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே என்று சொல்வது மாத்திரமல்ல, நமக்கு தக்க வழியையும் காண்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டியது, அது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது. ஹல்லேலூயா. கர்த்தரை இந்த கால வேளையிலே நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் சூழ்நிலை மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்கும் மூன்று காரியங்களை கொடுத்து பேச விரும்புகிறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான பிள்ளைகளுக்கு தேவன் சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை கிடைக்க செய்கிறார். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க, எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:6. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான பிள்ளைகளுக்கு என்று தேவன் கொடுக்கிறார், சௌக்கியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பற்பல வியாதினால, வயோதிகத்தினால, கால் வேதனை, கை கால் வலிகள், பற்பல வியாதிகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அநேக மருந்து மாத்திரைகளை ஒருவேளை எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நமக்கு சௌக்கியத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக மருந்துகளை எடுத்துக்கொள்ள என்ன செய்யறாங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளாதபடி, குணத்தை பெற்றுக் கொள்ளாதபடி காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமே. கர்த்தர் இன்றைக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு குணமாக்குகிறார். ஆமே. வியாதி அவர்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஆமே. ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், சமாதானத்தை. ஆமே. வியாதினால சமாதானத்தை இழந்து போகிறாங்க, சந்தோஷத்தை இழந்து போகிறாங்க. இப்படிப்பட்டதான மக்களுக்கு அவர் சௌக்கியத்தை வர பண்ணுகிறார், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார். ஆமே. எரேமியா 30ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். எரேமியா 30:12-13. பாருங்க, இங்க என்ன சொல்றது, உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் காணப்படுகிறது. காயங்களை கட்டுப்படி உனக்கு ஏற்படுவாரில்லை, சுஸ்தப்படுத்தும்படி ஔஷதமும் இல்லை. ஹல்லேலூயா. குணமாக்கும்படியாக மருந்து மாத்திரைகள் கூட இல்லையா, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. புண் ஆறாததாய் காணப்படுகிறது. ஆமே. இன்றைக்கு அநேக வியாதினாலே புண் ஆறாததாய் காணப்படுது. சுகர் வியாதிலாம் பாருங்க, அந்த புண் ஆற மாட்டேங்குது, அழுகி அழுகி விரல் எடுக்கிறாங்க, அப்படியே ஒரு பாகத்தை கால் முட்டு வரைக்கும் எடுத்துடுறாங்க. எடுத்து அவர்கள் கொடிய வேதனைப்படுவதை பார்க்கிறோம். ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாதான் நமக்கு தெரியுது, நம்ம காட்டிலே கஷ்டப்படுற மக்கள் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம். என் பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போய் பார்க்கிறோம், சிறு குழந்தைங்க பார்க்கவே முடியல. இவ்வளவுதான் இருக்கு, ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை இவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றாங்க, சில குழந்தை கிட்னி ஆப்ரேஷன் பண்றாங்க. ஒரு குழந்தை 2 வயசு தான், கை உடைஞ்சு போயிருக்கு, அவன் கட்டி வச்சிருக்கான். பல குழந்தைங்க அநேக கஷ்டங்கள் பண்றதை நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் புண் ஆறாததாய் காணப்படுறத புண்ணெல்லாம் கர்த்தர் ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. குணப்படுத்த முடியாத வியாதிகளை கர்த்தர் குணப்படுத்துகிறார். மருந்து மாத்திரைகள் ஔஷதங்கள் இல்லாமல் காணப்பட்டாலும் கூட
கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காகிறார். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவர் ஆறுதல். ஆமென். பல குடும்பங்களிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது. சிலர் வார்த்தை தவறி சில வார்த்தைகளை விட்டு விடுறாங்க. அவருடைய வார்த்தைகளில் இருதயத்தை கடினப்படுத்துகிறது. அது ஒரு கடினமாய் மாத்திரமல்ல, ஒரு புண்ணாய் அந்த இருதயத்திற்குள்ளே காணப்படுகிறது. ஆமென். அந்த புண் கடைசி வரைக்கும் என்ன செய்யாது, ஆற்றவே முடியல. அது இருந்து கொண்டே என்ன செய்யுது, அழுகி எழுகி அவர் இன்னும் கஷ்டமா அவர்களை முரண்டு பிடிக்கிறத ஒரு சுவாபத்துக்கு நேராய் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்பேற்பட்டதான புண்களை கூட கர்த்தர் ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆறாத காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கொடிதாயும் ஆற்ற முடியாதாயும் காணப்படுகிறது, ஔஷதம் இல்லாமல் காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடும் போது எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 1:6 பாருங்க. இங்கு எப்படிப்பட்ட ஒரு வியாதி காணப்படுது? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலையை மட்டுமா சுகமே இல்லை, வீக்கமாய் காணப்படுகிறது, ரணமாய் காணப்படுகிறது, சீழ் பிடிக்கப்படாமல் கட்டப்படாமல் இருக்கிறார், எண்ணெயில மாற்றப்படாமல். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாய் நம் கழுத்தில் காணப்படுகிறதான எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 30:17 வாசிப்போம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன், நீ யாரும் இல்லாதவள், அனாதையானவள், உனக்கு உதவி செய்வர் யாரும் இல்லை, உனக்கு பெற்றோர் இல்லை, உடன்பிறந்தவர்கள் இல்லை, யாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆறாத காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. நொந்து போயிருக்கிற நம்முடைய இருதயத்தை கர்த்தர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காயங்களை கற்றுகிறார். நம்முடைய புண்களுக்கு அவர் மருந்தாய் வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காயங்களை ஆற்றி தேற்றி நம்மை சுகப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை சமாதானத்தை வரப்பண்ணி உங்களை குணமாக்கி அவர் என்ன செய்கிறார், சத்தியத்திலே உங்களை நடத்துகிறார். ஆமென். அடுத்ததாய் தேவன் சந்தோஷத்தையும் நன்மையும் நமக்கு திருப்தியாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார், நன்மையை கொடுத்து திருப்தியாக்குகிறார். எரேமியா 33:7 வாசிப்போம். எரேமியா 33:7. யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்புவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிறையின் அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது அது மிகுந்த கொடிதாய் காணப்படுகிறது. ஆமென். நேற்று தினச்செல்லாம் நியூஸ்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறையில என்ன செய்யறாங்க, அடித்து உடைத்து அந்த ஒரு பையன் என்ன செய்யறான், இறந்து போறான். சிறை மிகுந்த கொடுமையானதாய் காணப்படுகிறது. ஆமென். அந்த அடிமைப்படுத்துறான், லத்தி எடுத்து ஓங்கி அடிக்கிறான், உதைக்கிறான். அந்த பையனோட தம்பி டிவியில பார்க்கும்போது அவன் சொல்லுறான், அவன் கை காலெல்லாம் கட்டி போட்டு பின்னாடி என்ன செய்யறாங்க, அவன் லத்தியால அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க.
அவன் என்ன செய்யறான், மறித்து போய்விட்டான் என்று சொல்லி அவன் அழுகிறதை பார்க்கிறோம். வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆமென். சிறைக்கு திரும்பி வந்தவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சிறைக்கு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது, அது ஒரு கொடுமையான ஒரு இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் சிறையிருப்பிலே காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. சிறையிருப்பை எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறையிருப்பை திருப்புவே. ஹல்லேலூயா. இங்கே யூதாவின் சிறையிருப்பு, இஸ்ரவேலின் சிறையிருப்பை நாம் திருப்பி, நீ முன்னாலே எப்படி இருந்தையோ அதே போலயே ஒரு நிலைமையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிறையிருப்பின் அனுபவம். இன்றைக்கு பாவ கட்டுகளால அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். எப்படியாவது பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாங்க. விரும்பினாலும் கூட அவற்றிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. ஹல்லேலூயா. சிற்றின்ப மயக்கத்திலே மீண்டும் மீண்டுமாய் உழண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். சிறையிருப்பின் அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நோய்களை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:4. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம், சிறையிருப்பின் அனுபவம், ஏன் இப்படிப்பட்டதான சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக் கொள்ளுகிறோம்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டதால. ஹல்லேலூயா. கர்த்தர் பேரிலே வைத்திருந்ததான அன்பு, ஆதியிலே நாம் எவ்வாறாய் காணப்பட்டோம், அந்த அன்பு இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறது. ஹல்லேலூயா. குறைந்து காணப்படுவதனால தேவனை நாம் பற்றி கொள்ளாதபடி அவரை விட்டு வழி விலகி செல்கிறோம். ஆமென். வழி விலகி செல்கிறதுனால இன்னைக்கு அநேக உபாய தந்திரங்களுக்குள்ள, நாச மோசங்களுக்குள்ள சிக்கி தவிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சிறையிருப்புக்குள்ளாய் போய் மாட்டிக் கொள்கிறாங்க. அதிலிருந்து எப்படியாவது தப்பி விட வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலும் கூட அதிலிருந்து விடுதலை ஆக முடியவில்லை. ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:20. அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவே அதற்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆதியில் இந்த அன்பை விட்டு விட்டோம். ஆமென். அஸ்திபாரத்தின் மேல் நாம் சார்ந்தில்லாதபடி நாம் விலகி இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு ஒரு மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார். அவர் வெளியேறப்பட்டதான ரத்தம் இன்றைக்கும் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்து, அவர் உபதேசத்தின் மேலே, அவர் வார்த்தை மேலே நம் விசுவாசத்தை நிலைத்து நிற்கிறதான வேளையிலே நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அவர் நம்மை மீண்டும் கட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை அவர் கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 33:11. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் சத்தம், களிப்பின் சத்தம், கர்த்தரை துதிக்கிறதான சத்தத்தை மறுபடியும் கேட்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றி முன்னிருந்த நிலைமை எவ்வாறாய் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாய் காணப்பட்டதோ, ஆதி அன்பிலே கர்த்தரிலே நிலைத்திருந்தீர்களோ அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சந்தோஷத்தை கொடுக்கிறார். நன்மையை கர்த்தர் கொடுத்து நம்மை திருப்தியாக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறையிருப்பின் வாழ்க்கையை மாற்றுகிறார். துக்கத்தின் வாழ்க்கையை மாற்றுகிறார். சமாதானத்தை கெடுத்து போடுகிற வாழ்க்கையை
வாழ்க்கையை மாற்றி சிறையிருப்பை மாற்றி அவர் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 15ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1:26. திரும்ப கட்டுவிப்பேன், கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம் இழந்து போய் ஆவின் அன்பிலே விட்டு விலகி, கர்த்தருடைய அன்பிலே விட்டு விலகி சிறையிருப்புக்குள்ளாய் கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டுவிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை முன் நிலைமையை போல அவர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடுகிறதான வேளையிலே வாசித்து பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை வாசிப்போம். 31:11 முதல் 14 வரை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான பிள்ளைகளுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார், களிப்பை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது, அவரை நோக்கி கூப்பிடுவதான நமக்கு கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போனதான சந்தோஷத்தை மறுபடி கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். சிறு இருப்பிலே, நம் கஷ்டத்திலே சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மறுபடியும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஒரு நன்மை நமக்கு அந்த திருப்தியை கொடுக்கிறது. ஆமென். போதும் என்று சொல்லத்தக்க அளவிலே கர்த்தர் நம்மை நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவன் நம்ம என்ன செய்கிறார் என்றால் சுத்திகரித்து மன்னித்து அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் சுத்திகரிக்கிறார், அவர் மன்னிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க. எரேமியா 33:8 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:8. பாருங்க, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள், ஏன் இப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவங்கள், ஏன் இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது கழிவாய் கூடும். எனக்கு விரோதமாய் அவர்கள் எல்லா அக்கிரமங்களும் என்ன செஞ்சாங்க. தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்வது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அக்கிரமங்கள், பாவங்களை செய்ததுனால அவர் இப்படிப்பட்டதான ஒரு சிறையிருப்புக்குள்ளாய், ஒரு கஷ்டத்திற்குள்ளாய் அவர்கள் காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், அவர்களை கூப்பிட்டதான வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அவர்களை விரோதமாய் குற்றம் சாட்ட எல்லா அக்கிரமங்களும் நீங்கள் செய்வேன் என்று சொல்லி. ஆமென். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்களிலே காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து ஜீவியம் செய்கிறீர்களா, பரிசுத்தமாய் ஜீவிக்கிறீர்களா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன்
அன்பா இருக்கிறார். அதே வேளையிலே தேவன் எரிச்சலுள்ளவராய் காணப்படுகிறார். பாவம் செய்தான பிள்ளைகளுக்கு அவர் முகத்தை அவர் திருப்ப மாட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி, அக்கிரமம் செய்யாதபடி நம்முடைய ஜீவியத்தை காத்துக் கொள்ள வேண்டியது அதிக அவசியமாய் முக்கியமாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்களை சுத்திகரிக்கிறேன். ஆமென். சுத்திகரித்து அவர்களுடைய புறமாய் குற்றம் செய்யப்பட்ட துரோகங்கள் எல்லாவற்றையும், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவருடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் அவருக்கு விரோதமான பகையாய் காணப்படுகிறது. அக்கிரம சிந்தைகள், அக்கிரம காரியங்கள், பாவ செயல்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கும் என்றால் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே மன்னியும் என்று கேட்கிறதான வேளையிலே கர்த்தர் அக்கிரமங்கள் என்று விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிந்தித்தான ரத்தம் ஒன்று மாத்திரமே நம்மை மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், இச்சைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ரத்தத்தை கொண்டு அவை நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. தேவ பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் 26, 36, 25, 26. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, சுத்தமான ஜலத்தை தெளித்து உன்னை சுத்திகரிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையை ஒழித்து போட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குரிய கர்த்தர் வைக்கிறார். ஆமென். நாம் முன்னிருந்த நிலைமை எவ்வாறாய் ஆசீர்வதிக்கப்பட்டு செழித்திருந்தோமோ, தேவனை விட்டு பின்வாங்குவதற்கு முன்பதாய் எவ்வளவாய் தேவனோடு கூட ஆதி அன்பில் நிலைத்திருந்தோமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகரியா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது அவர் ஒரு திறக்கப்பட்ட ஊற்றாய் காணப்படுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு திறக்கப்பட்ட ஊற்றாய் காணப்படுகிறார். ஆமென். அந்த ஊற்றிலிருந்து ஜீவ ரத்தம் வழிந்து ஓடுகிறது. ஆமென். அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. பாவமான நம்முடைய வாழ்க்கையை மாற்றி சுத்திகரித்து எல்லா அக்கிரமங்களையும் நீங்க நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆமென். தேவ பிள்ளைகள் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறதான வேளையிலே அவரை நோக்கி கூப்பிடுகிறதான பிள்ளைகளுக்கு அவர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வேளையில் நாம் யாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே கர்த்தாவே, இந்த வேளையிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை கூப்பிடுகிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என்னிடத்திற்கு வர தீவிரியோ, என் பக்கத்திலே வாரம் ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் இவ்வாறாய் காணப்படுகிறது. நான் எங்கு சொல்லுவேன்? யாரிடம் சொல்லுவேன்? எனக்கு உதவுவார் யாரும் இல்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுறேன் என்று சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். ஹல்லேலூயா. இயேசுப்பா, நீர் ஒருவரே சுகமாய் தாங்கப்படுகிறவர். நீர் ஒருவரே எனக்காக. ஆண்டவரே, உம்மை விட்டா நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்லுங்க. எல்லாரும் இந்த வேலை
கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோடு உள்ளத்து வந்துவிட்டார். உண்மையாக தேடுவோடு உள்ளத்து வந்துவிட்டார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பது வல்லவர். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பது வல்லவர். உன்னிடைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் மகனே. உன்னிடைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு வென்று மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் கண்மலையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் கேடகமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரலோகத்தின் நல்ல பிதாவே, தர்மியான கர்த்தாவே, நல்ல மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை தொடக்கம் முதல் இந்நேரம் வரைக்குமாய் எங்களோடு இருந்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இணைப்பட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய பலனை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, சமூகத்தை நாடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் தேவைகளை இந்த வேலையை சந்திப்பீராக. கனிவோடு மனபாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே காயங்களை ஆற்றுகிறவராய், ஆண்டவரே அவர் துக்கங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, சோதனைகளே என்னோக்கி கூப்பிடு, நீ அறியாதபடி கேட்டாதவன காரியங்களை அருள்பேன் சொன்னவர். ஆண்டவரே, அவரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த பிள்ளைகளுக்கு இந்த வேலையை செவி கொண்டு தருவீராக. அவன் கூப்பிடுவதற்கு மறுபடியும் கொடுத்து அதை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை சோதனைக்கிறேன் அப்பா. இயேசுவே, நோக்கி கூப்பிடுகிறான பிள்ளைகளே ஆபத்து காலத்திலே விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறேன். வியாதி நேரத்திலே விடுதலையை கொடுக்கிறீர்கள். சோதனை
அப்பா. இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம். நோக்கி கூப்பிடு, உனக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை வரப்படுவேன் என்று சொன்னவர். இன்றைக்கு நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தாவே ஆரோக்கியத்தை, சுகத்தை, சமாதானத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை கொடுப்பீராக, நன்மையை கொடுப்பீராக, எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அவர்கள் திருப்தியாக செய்வீராக. ஜனங்கள் நாளடைக்கும் நன்மையால் திருப்தியாவீர்கள் சொன்னது போல பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் இந்த நாளிலே சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சியினாலே, நன்மையினாலே திருப்தியாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கும் விட்டு பின்வாங்கி போயிருக்கிற பிள்ளைகள், ஆதி அன்பிலிருந்து விழுதான பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே தூக்கி எடுப்பீராக. இயேசுவே சோதரிக்கிறேன். அவருடைய அக்கிரமங்களை, பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய புதிய ஜலத்தினாலே அவர்களை சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா. இயேசுவே, ரத்தத்தை கொண்டு நீ ஒவ்வொன்றையும் கழுவும்படியாய் ஜெபிக்கிறேன். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சுத்திகரித்துள்ள பரிசுத்தமாக்கி ஆண்டவரே நித்திய ராஜ்யத்தில் அவளை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சாட்சிகளாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நாளிலே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, குடும்பங்களை கெடுக்கிற சத்துருவை காலின் கீழே நசுக்கிறோம். சமாதானத்தை கெடுத்து போடுகிற சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுகிறோம். தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களை ஆட்சி செய்வீராக. ஆண்டவர், நீர் ஒவ்வொரு குடும்பங்களின் தலைவராய் காணப்படுகிறாங்க. ஆண்டவரை, சண்டைகள், கூக்குரல்கள், அழுகுகள் இல்லாதவனம் மகிழ்ச்சியின் கெம்பீர சத்தமாய் ஒவ்வொரு கூடாரமும் காணப்பட தேவாவியர்கள் கிருபை செய்கிறாங்க. ஆண்டவரை, சடத்தை கெடுக்கிற வியாதிகள், வேதனைகள் இந்த நாளில் நீங்கும்படியாய் சொல்கிறேன். நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பட்டுவேன், காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னவர். ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் சொல்கிறேன். ஆண்டவரே, சோதரிக்கிறேன். ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் தேவைகளுக்காய் ஜெபித்து சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளை இதயத்தின் விருப்பங்களை அறிந்த தேவன் அவர்களுடைய சுத்தத்தின்படி நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர், மாறாதவர், மாறாதவர்.